இந்த பாஜக அரசு வாக்கு திருட்டை மறக்கடிப்பதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கு பல அரசியல் தந்திரங்களை, நரி தந்திரங்களை மோடி அரசு கையில் எடுத்திருக்கிறது. இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் மடைமாற்றம் செய்தவுடனே, ஜிஎஸ்டியை குறைத்தவுடனே, தாய் சென்டிமெண்ட் கொண்டு வந்தவுடனே மக்கள் தன்னுடைய ஜனநாயக உரிமையாக இருக்கிற வாக்கு திருட்டை மறந்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்துக்கு எதிராக, இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக போரை பிரகடனம் செய்து விட்டார்கள். இந்திய மக்கள் எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்வார்கள். ஆனால் ஜனநாயகத்தின் முதல் படியாக இருக்கிற வாக்குரிமையை, தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரே ஒற்றை உரிமையை பறிக்கின்ற செயலை, தேர்தலை நீர்த்து போகக்கூடிய செயலை, கள்ள தேர்தலை என்றைக்கும் இந்திய மக்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள். ஆங்கிலேயன் தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய பொழுது இந்திய மக்கள் வெகுண்டெழுந்து, ஒரு பக்கம் திப்பு சுல்தான், இன்னொரு பக்கம் மருதநாயகம் களம் கண்டு விரட்டி அடித்தார்கள். அவர்களுடைய வாரிசுகளாக, திப்புவின் வாரிசுகளாக, மருதநாயகத்தின் வாரிசுகளாக இந்திய மக்கள் இந்த ஆரிய படையை விரட்டி அடிக்க தயங்க மாட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற வாழ்வுரிமை மீட்பு மாநாட்டிலே தங்கள் வாழ்வுரிமை கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகின்ற வகையிலே இந்த சமுதாயம் இங்கே திரண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பாசிச ஆட்சியும் பறிபோகும் உரிமைகளும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாசிசம் என்பது உலக வரலாற்றில் தனக்கென்று சில கருப்பு அத்தியாயங்களை எழுதியிருக்கிறது. ஒரு நாட்டில் ஜனநாயக உரிமைகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு மக்கள் நலனில் எந்தவிதமான அக்கறைகளும் காட்டாமல் மக்களுடைய உரிமைகளை உதாசீனப்படுத்தி ஆட்சியாளர்கள் தங்களுடைய காட்டு தர்பாரை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்றால் அதுதான் பாசிசம். இந்த பாசிசத்திற்கு உலக வரலாற்றிலே பல எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் பாசிசம் என்று சொன்னாலே மக்களுடைய நினைவுக்கு வருவது இத்தாலியுடைய முசோலினியும் ஜெர்மனியின் ஹிட்லரும் தான். இருவரும் பாசிசத்திற்கு எடுத்துக்காட்டுகளாக, சர்வாதிகாரிகளாக, மக்களை கொன்று குவிக்கக்கூடியவர்களாக, தங்களுடைய பாசிச சிந்தனைக்கு லட்சக்கணக்கான மக்களை பலியாக்கியவர்களாக வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு அவர்கள் தன்னுடைய ஒரு ஆக்கத்தில் குறிப்பிட்டார், ஹிட்லரை பற்றி படிக்கின்ற பொழுது இந்திய பிரதமர் மோடியும் ஹிட்லரும் பல விஷயங்களில் ஒன்றுபட்டிருப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுவிட்டு, neither had anything in their heads except hatred. இந்த இருவருமே, ஹிட்லரும் சரி மோடியும் சரி, தங்கள் இருவருடைய மண்டை கபாலத்திற்குள்ளே வெறுப்பை தவிர வேறு எதுவுமே அவர்கள் வைத்திருக்கவில்லை. அவர்களுடைய மண்டையை திறந்து பார்த்தால் அதற்குள்ளே வெறுப்பு தான் நிறைந்திருக்கும் என்று அவர் பதிவிட்டுவிட்டு, ஹிட்லருக்கு யூதர்களின் மீது வெறுப்பு, மோடிக்கு இஸ்லாமியர்களின் மீது வெறுப்பு என்று தன்னுடைய ஆக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். இப்படி பல விஷயங்களிலே சர்வாதிகாரியாக திகழ்ந்த, பாசிசவாதியாக திகழ்ந்த ஹிட்லருக்கு ஒப்பாக பிரதமர் மோடியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நீதித்துறையை சார்ந்தவர்கள், ஜனநாயக ஆதரவாளர்கள், மக்கள் செயல்பாட்டாளர்கள் என்று பலரும் கருத்து தெரிவித்திருப்பதை பார்க்கின்றோம். ஏன் ஹிட்லர்
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளராக, ஜெர்மனியின் ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தன்னுடைய சர்வாதிகாரத்தால், தன்னுடைய பாசிசத்தால், அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்களை அர்த்தமற்றதாக மாற்றினான் ஹிட்லர். ஒரு ஜனநாயகம் எப்போது நிலைநிறுத்தப்படும் என்றால், அரசை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை மக்களிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். அரசை தேர்ந்தெடுக்கின்ற, தன்னை ஆளுகின்ற நபர்களை தேர்ந்தெடுக்கின்ற, முன்மொழிகின்ற உரிமை மக்களிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் ஹிட்லர் பதவிக்கு வந்தவுடனே மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற தேர்தலை ஒரு அர்த்தமற்ற காரியமாக மாற்றி நீர்த்து போக செய்தான். இன்றைக்கு இந்திய பிரதமர் மோடி செய்து கொண்டிருப்பது என்ன? 2014 ஆட்சி பீடத்திலே பாஜக அமர்ந்தது. ஆட்சி கட்டிலே அமர்ந்த பொழுது அதற்கு முன்பு காங்கிரசுக்கு எதிரான ஏராளமான பிரச்சாரங்கள் முன்மொழியப்பட்டு மக்களுடைய வெறுப்பும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் காங்கிரசுக்கு எதிராக திரும்பியதினால்தான், மீடியாக்களினுடைய சூழ்ச்சிகளினால்தான் மோடி அரசு கட்டிலே அமர்ந்து விட்டார் என்று அனைத்து மக்களும் பேசிக் கொண்டார்கள். 2014 ஆட்சியில் அமர்ந்த பிறகு மக்களுக்கான எந்த விதமான நலத்திட்டங்களும் செய்யாமல் மக்களை காவு வாங்குகின்ற பல சட்டங்களை இயற்றிய காரணத்தினால் பாஜக அரசுக்கு எதிராக மக்களுடைய வெறுப்பும் மக்களுடைய கோபமும் திரும்பி இருந்தது. ஆனால் அந்த 2019 அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அப்போதே பல ஜனநாயக சக்திகள் சந்தேகத்தை கிளப்பினார்கள். இதற்கு வாய்ப்பில்லை, இது அசாத்தியமானது, இந்த வெற்றி நேர்மையாக கிடைத்திருப்பதற்கு அர்த்தமே இல்லை என்றெல்லாம் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதை தொடர்ந்து 2019 ஆட்சியிலே அமர்ந்த பிறகு இன்னும் மோசமாக மக்களுடைய கோபம் எல்லாம் பாஜகவுக்கு எதிராகவும் மோடி அரசுக்கு எதிராகவும் திரும்பியது. இனிமேல் இவர்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, ஆட்சி கட்டிலை அலங்கரிக்க வாய்ப்பே இல்லை, இவர்கள் கோல்மால் செய்தால்தான் ஆட்சி கட்டிலை பிடிக்க முடியும் என்று மக்கள் அனைவரும் ஒருமித்து இருந்த நேரத்திலும் கூட 2024 ஆட்சியை பிடித்தார்கள். இது மக்களுக்கு வலுவான சந்தேகத்தை எழுப்பியது. எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள்? கல்வி குறைவாக இருக்கிற வட இந்தியர்களால் ஓட்டு போடப்பட்டு ஆட்சிக்கு வந்து விட்டார்களா? அல்லது இவிஎம் ஓட்டு மிஷினிலே ஹேக் செய்து தங்களுடைய போலி வாக்குகளை செலுத்தி ஆட்சிக்கு வந்து விட்டார்களா? இப்படியான சந்தேகங்கள் வலுத்துக் கொண்டிருந்த வேளையிலே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்திலே இந்தியாவையே அலறவிட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டார். என்ன அறிக்கை? அவர்கள் வட இந்தியர்களை கைக்குள் போட்டு வைத்துக் கொள்ளவில்லை, பாசிச சக்திகள் இவிஎம்ஐ ஹேக் செய்யவில்லை, தேர்தல் ஆணையத்தையே ஹேக் செய்து தங்கள் கைகளுக்குள்ளே அவர்கள் போட்டுக்கொண்டு வைத்திருந்திருக்கிறார்கள் என்று தரவுகளோடு பல ஆதாரங்களோடு தகவலை பரிமாறுகிறார். ஓட்டு திருட்டு, வாக்கு திருட்டு இந்த மோடி தலைமையிலான அரசினால், அவர்களுடைய கைப்பாவையாக செயல்படுகின்ற தேர்தல் ஆணையத்தினால் முன்னெடுக்கப்பட்டு தான் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. நேர்மையாக வரவில்லை. மக்களினுடைய உரிமையை, ஜனநாயகத்தின் முக்கிய தூணராக இருக்கிற தேர்தலை நீர்த்து போக செய்து அர்த்தமற்றதாக்கி தன்னுடைய சர்வாதிகாரத்தை நிலைநாட்டிதான் மோடி ஆட்சி கட்டிலை பிடித்திருக்கிறார் என்று ராகுல் காந்தி தெரிவித்து பல அதிர்ச்சிகர தகவல்களை பரிமாறினார். அவர் பரிமாறிய தகவல்கள் என்ன? கர்நாடகா மாநிலத்திலே மகாதேவ்புரா என்கின்ற ஒரு தொகுதியிலே மாத்திரம்
1,250,000 போலி வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஒரே ஒரு தொகுதியில மட்டும் 1,250,000 போலி வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதை எங்கிருந்து எடுக்கிறார்? தேர்தல் ஆணையத்தினுடைய அபிஷியல் தரவுகளில் இருந்து இதை அவர்கள் பல நாட்கள் இதற்காக உழைத்து இதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அபிஷியல் அறிக்கையில அவர்கள் எடுத்த தரவுகளை பார்த்தால் நம்ம எல்லாம் எவ்வளவு முட்டாளாக அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். தேர்தலையே குழி தோண்டி புதைத்து ஜனநாயகத்தை வீழ்த்தி பாசிசத்தை அரங்கேற்றி சர்வாதிகாரத்தை நோக்கி இவர்கள் கடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்ன வேலை செய்திருக்கிறார்கள்? இந்த 1,250,000 வாக்குகள்ல 40,000 வாக்குகள் போலி அட்ரஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போலி விலாசம், போலி அட்ரஸ்ல 40,000 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை வகைப்படுத்துகிறார். எப்படி போலி அட்ரஸ் தெரியுமா? சில வாக்காளர்களுடைய அந்த தரவை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய அட்ரஸ் டோர் நம்பர் 0 என்று இருக்கிறது. வீட்டுக்கு டோர் நம்பர் 0 இருக்குமா? 1, 2, 3, 50, 60 என்று இருக்கும். பழைய எண் புதிய எண் என்று பதியப்பட்டிருக்கும். ஆனால் பலருடைய அட்ரஸ்ல டோர் எண், கதவு எண் என்பது 0. இந்த 0 எங்கப்பா இருக்குது கதவு? தேடி பார்க்கறாங்க. அந்த தொகுதியில அந்த அட்ரஸ்ல 0ங்கிற கதவு எண் எங்க இருக்குதுன்னு தேடுறாங்க. எங்கேயுமே இல்லை. போலியாக 0 என்ற அட்ரஸ் போட்டிருக்கிறாங்க. இன்னும் சிலரை பார்த்தோம்னா ஒரே அட்ரஸ்ல ஒரே ஒரு வீடு, ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுல அந்த வீட்டினுடைய அட்ரஸ்ல 80 வாக்காளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். ஒரே வீட்டுல ஒரு வீட்டுல எத்தனை சராசரியாக வாக்காளர்கள் இருப்பார்கள்? 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். அது எப்படிப்பா 80 வாக்காளர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க? அவ்வளவு பெரிய குடும்பமாக, கூட்டு குடும்பமாக வாழ்றாங்கன்னு பார்த்தா அந்த வீடு ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கிற சின்ன வீடு. அந்த சின்ன வீட்டுக்குள்ள 80 வாக்காளர்கள், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 80 பேர் ஒரே அட்ரஸ்ல இருக்கிறாங்கன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் விட வேடிக்கை ஒன்று தெரியுமா? ஒரு பீர் ஃபேக்டரியினுடைய அட்ரஸ், ஒரு பீர் ஃபேக்டரி, அந்த பீர் ஃபேக்டரியினுடைய அட்ரஸ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க சில வாக்காளர்களுக்கு. அந்த பீர் ஃபேக்டரியினுடைய அட்ரஸ்ல எத்தனை வாக்காளர்கள் வராங்க தெரியுமா? 46 வாக்காளர்கள். ஒரு வீட்டுக்கு 80 வாக்காளர்கள். ஒரு பீர் ஃபேக்டரியினுடைய அட்ரஸ்ல 46 வாக்காளர்கள். இப்படி போலியாக பல வாக்காளர்களை இந்த பாஜக தேர்தல் ஆணையத்தை தன் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு தனக்கு வேலை செய்கின்ற கூலி படையாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி போலி வாக்காளர்களை உருவாக்கி இருக்கிறது. சரி, 80 பேரை ஒரு அட்ரஸ்ல உருவாக்குனாங்கல்ல, அந்த இடத்துல அப்படியான ஆட்கள் இருக்கிறாங்களா? ஒரு டீம் போகுது, அந்த அட்ரஸுக்கு போகுது, அந்த வீட்டுக்கு போகுது. இந்த இடத்துல 80 ஓட்டர்ஸ் இருக்கிறாங்களே, இந்த வீட்டில் வாழ்ந்தாங்களா? எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க? ஒருத்தர் சொல்றாரு, நான் 35 வருஷமா இங்கதான் இருக்கிறேன், இப்படி யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. இல்லாத ஆட்களை உருவாக்கி அவர்களுக்கு போலி விலாசத்தை கொடுத்து ஒரு வீட்டில் 80 போலி வாக்காளர்களை உருவாக்கி இருக்கிறது. இன்னும் சில பேரை பார்த்தா ஒரு ஆளு 3 மாநிலத்தில் ஓட்டு போட்டிருக்கிறான். ஒரே ஆளு. அந்த ஒரு ஆளுனுடைய ஓட் லிஸ்ட், அந்த ஓட்டருடைய பெயர், வாக்காளருடைய பெயர் 3 மாநிலத்தில் இருக்குது. கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம். இந்த 3 மாநிலங்கள்ல ஒரே வாக்காளர் போய் ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கிறான். இவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சிலருடைய தகப்பனார் பெயர் என்ன பண்றனா, எவ்வளவு முட்டாளாக நம்மை கருதுகிறார்கள் என்று பாருங்கள்.
இந்திய மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள், புரட்சிக்கு இறங்க மாட்டார்கள், குரல் கொடுக்க மாட்டார்கள் என்ற அசட்டு தைரியத்தில் அவன் எப்படியான ஒரு திருகு தாளத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? தகப்பனார் பெயர் என்னடான்னு கேட்டா ABCDEFGH, HIJK LMNOP, இதெல்லாம் தகப்பனார் பேரா. எப்படி எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! எவன் கேள்வி கேட்க போறான், யாரு வர போறா, யாரு குரல் கொடுக்க போறா என்ற சர்வாதிகார திமிரிலே இந்த அயோக்கியர்கள் செய்த வேலையை பாருங்கள். இப்படி தகப்பனார் பேரை எடுத்தோம்னா இப்படி ABCD அடிச்சு விட்டு இருக்கிறான். சில தகப்பனார் பேர் புள்ளி தான், டாட், ஒரே ஒரு புள்ளி மட்டும் இருக்குது. அப்ப இப்படி வாக்குகளை திருடி இந்த பாஜக தன்னுடைய வெற்றியை தேடிக்கொள்கிறது. இன்னும் இதெல்லாம் வேடிக்கை என்ன தெரியுமா? ஒரு வீட்டு அட்ரஸ், அந்த வீட்டு அட்ரஸ்ல 3 பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்து 3 பேர் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்களாம். அந்த 3 பேர் பேர் என்ன தெரியுமா? குடும்ப தலைவர் குட்டா பாபு, குடும்ப தலைவி குட்டியா பாபு, பையன் டாக் பாபு. குட்டானா ஹிந்தியில ஆம்பள நாயி, குட்டியானா ஹிந்தியில பொம்பள நாயி. போட்டோ என்ன? நாய் போட்டோ இருக்குது. வாக்கு செலுத்தியவர்களுடைய அந்த ஸ்லிப்ல நாய் போட்டோ, குட்டா பாபு ஒரு நாய் போட்டோ, குட்டியா பாபு பொம்பள நாய் பாபு ஒரு நாய் போட்டோ, டாக் பாபு பையன் பேர் என்னவா டாக் பாபு அவனுக்கு ஒரு போட்டோ, நாய் போட்டோ, 3மே நாய் போட்டோ. இதை பயன்படுத்தி வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள், வாக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு மோசமாக தன்னுடைய வாக்கு திருட்டை இந்த மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஷகுன் ராணி என்கின்ற ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி இவங்க 2 இடத்துல தன்னுடைய வாக்கை செலுத்தி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி தன்னுடைய அறிக்கையிலே தெரியப்படுத்தினார். ஷகுன் ராணி என்கின்ற ஒரு பெண்மணி 2 இடத்துல வாக்கு செலுத்தி இருக்கிறார்களே, இது எப்படி சாத்தியமானது? இதற்கு எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதித்தது? கேள்வி கேட்கிறார். உடனே தேர்தல் ஆணையம் பொங்கிக்கிட்டு வருது. அதை எப்படியாவது நிரூபிக்க முடியுமா? ஆதாரத்தை கொடுங்கள், நீங்கள் மக்களை தவறாக வழி நடத்துகிறீர்கள், மிஸ்லீடு செய்றீங்க. கொதிச்சு எழுந்தார். அடுத்த அறிக்கையில தெரியப்படுத்தினார், ஆமா நான் தப்பா தான் சொல்லிட்டேன், அவங்க 2 இடத்துல ஓட்டு போடல, 3 இடத்துல ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஷகுன் ராணிங்கிற ஒரு பெம்பளை 3 இடத்துல, அந்த அம்மா மட்டும் போடல, அவங்க கணவர் வீரேந்திரர் என்பவர் அவர் ஒரு 3 இடத்துல ஓட்டு போட்டிருக்கிறாரு. பீகார், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. இதே தொழிலா வச்சிருக்காங்க போல இருக்கு ஷகுன் ராணியும் வீரேந்திரரும். எலெக்ஷன் வந்துட்டா உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்துடும், இங்க எங்க போயிடுங்க, உங்களுக்கு ஓட் லிஸ்ட் தயாரா இருக்குது, நீங்க போய் ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க. அப்ப எவ்வளவு பெரிய வாக்கு திருட்டில ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையிலே 4 மாத இடைவெளித்தான் இருக்கிறது. இந்த 4 மாத இடைவெளியில மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிதாக 41 லட்சம் புதிய வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் இணைத்திருக்கிறது. 5 ஆண்டு சர்வேயை எடுத்து பார்த்தாலே 30 லட்சத்தை தாண்டல. வெறும் 4 மாசத்துல 41 லட்சம் புதிய வாக்காளர்களை இந்த தேர்தல் ஆணையம் இணைச்சிருக்குது. எல்லாம் எப்படி? குட்டா பாபு குட்டியா பாபு கதை தான். நாய்க்கெல்லாம் ஓட்ட கொடுத்து 41 லட்சம் கள்ள ஓட்டுகளை, போலி வாக்காளர்களை இந்த மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. இன்னும் இந்த தேர்தல் ஆணையத்தின் துணை கொண்டு, தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கூலிப்படையாக பயன்படுத்தி மோடி அரசாங்கம் செய்த இந்த தில்லுமுள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு பூத்திலையும் 5 மணி அளவுல அன்றைய நிலவரத்தை பதிவு செய்வாங்க. ஒவ்வொரு பூத்திலையும் 5 மணி வரை இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, மாலை 5 மணிக்கு நிலவரம் என்ன பதிவு செய்வாங்க. அடுத்த நாள் அதையெல்லாம் ஃபைனல் பண்ணி கரெக்டான நிலவரத்தை தெரிவிப்பார்கள். இந்த 5 மணிக்கு தெரிவித்ததற்கும் அடுத்த நாள் தெரிவிக்கின்ற நிலவரத்திற்கும் சராசரியாக ஒரு 0.5% அல்லது 1% வித்தியாசம் இருக்கும். இதான் இயல்பு. ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த தரவுகளை வெளியிடுறாங்க. 5 மணிக்கு
வெளியிடப்பட்ட தரவுக்கும் அடுத்த நாள் வெளியிடப்பட்ட தரவுக்கும் இடையில 7.83% அளவுக்கு வாக்கு அதிகரித்திருக்கிறது. மாலை 5 மணிக்கு மேல கிட்டத்தட்ட அதனுடைய வாக்கு எண்ணிக்கை மட்டும் 1 கோடியை தொடும். அந்த அளவுக்கு அவர்கள் 5 மணிக்கு மேல இந்த வாக்கை போலி வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இவர்கள் வாக்கு திருட்டிலே ஈடுபட்டு மக்களுடைய தேர்தல் உரிமையை, ஜனநாயக உரிமையை கேள்விக்குறியாக்கி குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பீகார்ல SIR என்கின்ற பெயர்ல தேர்தல் சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற பெயரில் 66 லட்சம் பேருடைய வாக்கை இல்லாமல் ஆக்கி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, உன்கிட்ட பர்த் சர்டிபிகேட் இல்ல, உங்க அம்மாவுடைய பர்த் சர்டிபிகேட் உன்கிட்ட இல்ல, உங்க அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட் உன்கிட்ட இல்லன்னு 66 லட்சம் பேருடைய தேர்தல் வாக்குரிமையை நீக்கி இருக்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி நீக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நாய்க்கு ஓட்டு, தகப்பன் நாய்க்கு ஓட்டு, தாய் நாய்க்கு ஓட்டு, மகன் நாய்க்கு ஓட்டு. அப்ப என்ன செய்கிறது? தனக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த பாஜக அரசு தெரிந்து கொள்ளுகிறதோ அவர்களுடைய வாக்குகளை நீக்கி தன்னுடைய வெற்றிக்காக நாய்க்கு கூட ஓட்டுரிமையை கொடுத்து போலி வாக்குகளை உருவாக்கி தன்னுடைய வெற்றியை, திருட்டு வெற்றியை இந்த ஓட்டு திருட்டின் மூலமாக தேடிக்கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல நாட்டையே உலுக்கி இருக்கிறது. பீகாரிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடித்திருக்கிறது. பீகார் மாநிலத்திலே இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக, வாக்காளர் நீக்கத்திற்கு எதிராக, SIRக்கு எதிராக மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். ஓட்டு திருட்டு என்பது இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் இருக்கார்ல, தேர்தல் ஆணையர், அவர் எப்படி நியமிக்கப்படுறாரு தெரியுமா? ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றால் பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேரும் பெரும்பான்மை கருத்து யாரை காட்டுகிறார்களோ அவரைத்தான் தேர்தல் ஆணையராக நியமிக்க வேண்டும். இப்படிதான் முன்பு இருந்துச்சு சட்டம். இந்த மோடி அரசாங்கம் அதுல ஒரு சட்ட திருத்தத்தை பண்ணுது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. தன் பிடிக்குள்ளே தேர்தல் ஆணையத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்ட திருத்தத்தின் மூலமாக தன் செய்கின்ற காரியத்தை சாதித்துக் கொள்ளுகிறது இந்த பாஜக அரசு. என்ன செய்யறாங்க தெரியுமா? பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் இருந்தார்ல, அவரை நீக்கிட்டு மோடியினுடைய மத்திய அரசினுடைய கேபினட் அமைச்சர்கள்ல ஒருத்தவர். அவர் யாரு? மோடி சொல்றதுன்னு அவர் சொல்லுவார். அவ பெரும்பான்மை அவங்க சைடு போயிடுச்சு. அப்ப அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவர்தான் தேர்தல் ஆணையர். அப்படி வந்தவர் தான் இந்த ஞானேஷ்குமார் என்பவர். அவரை தன் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கூலிப்படையாக பயன்படுத்தித்தான் ஒவ்வொரு வெற்றியையும் இந்த பாஜக அரசு அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை தரவுகளின் மூலமாக ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார். இப்படியான ஒரு மிகப்பெரிய சட்ட விரோதத்தை, சர்வாதிகாரத்தை இந்த மோடி அரசாங்கம் நிலைநிறுத்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அமைச்சர்களுக்கு எதிரான ஒரு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் அமித்ஷா மக்களவையிலே. என்ன சட்ட திருத்தம்? அமைச்சர்கள், முதலமைச்சராக இருந்தாலும் அல்லது இன்ன பிற அமைச்சர்களாக இருந்தாலும், ஒரு மாநிலத்தினுடைய எந்த அமைச்சராக இருந்தாலும் அவரை நீக்குகின்ற அதிகாரம் மத்திய அரசால் நியமனம் செய்யப்படுகிற கவர்னருக்கு உள்ளது. அப்ப மக்களுடைய ஓட்டுக்கு என்ன மதிப்பு? மக்கள் ஓட்டு போட்டு, மக்கள் வாக்கு செலுத்தி இவர்தான் எங்களை ஆள வேண்டும் என்று ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை தேர்வு செய்தால் அவரை நீக்குகின்ற அதிகாரத்தை மத்திய அரசினுடைய கைக்கூலியாக நியமிக்கப்படுகின்ற கவர்னருக்கு மொத்த அதிகாரத்தையும் மத்திய அரசு வழங்குமாம். அப்படியான ஒரு சட்ட திருத்த மசோதாவை அமித்ஷா தாக்கல் செய்கிறார். கடுமையான எதிர்ப்பு.
எதிர்க்கட்சிகள் அந்த சட்ட திருத்த மசோதாவை அங்கேயே கிழித்து எறிந்து அமித்ஷாவினுடைய முகத்தில் வீசுகிறார்கள். அந்த நேரத்திலேயும் திமிர் பிடித்த சர்வாதிகாரியாக ஏளன சிரிப்பு சிரித்துக் கொண்டு அமித்ஷா அந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்கிறார். இதுல என்ன சாரம்சம் தெரியுமா? ஒரு அமைச்சரின் மீதோ அல்லது முதலமைச்சரின் மீதோ ஒரு வழக்கு பதியப்படுகிறது, ஒரு கேஸ் போடப்படுதுன்னா அந்த கேஸினுடைய தன்மை 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெறக்கூடிய வகையில் அமைந்த ஒரு கேஸ் ஒரு அமைச்சரின் மீதோ ஒரு முதலமைச்சரின் மீதோ வழக்கு பதியப்படுகிறது என்றால், அவர் விசாரணைக்காக வழக்கு தீர்ப்பு சொல்லப்பட்ட அல்ல, குற்றம் நிரூபிக்கப்பட்ட அல்ல, விசாரணைக்காக மட்டும் 30 நாட்கள் அவர் சிறையிலே இருந்தாலேயே போதும், அவருடைய முதலமைச்சர் பதவி தன்னால் பறிபோய்விடும். இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இது என்ன தெரியுமா? முதல்ல இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்ற யோக்கியதை மோடி அரசுக்கு முதல்ல உள்ளதா? தப்பு செய்தால் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்ற யோக்கியதை அந்த அமைச்சரவைக்கு உள்ளதா? மோடியினால் கூட்டப்பட்டிருக்கின்ற 71 கேபினெட் அமைச்சர்களுக்கு உள்ளதா? அதுல 28 பேர் மீது கிரிமினல் வழக்கு இருக்குது. 71ல 28 பேர் மேல கிரிமினல் வழக்கு, பாலியல் குற்றம், ஆழ்கடத்தல், மிரட்டல், பொருளாதார மோசடி, அது இது என்று கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. அதை மீறி ஏன் போடுறாங்க தெரியுமா? அவங்களை கைது பண்ணணும், அவங்களுடைய அமைச்சர் பதவியை பறிக்கணுங்கிறதுக்காக இல்ல. ஏன்? மோடி அரசாங்கத்தினுடைய அடிவரடியாக ஒருவர் செயல்பட்டால், பாஜகவினுடைய அடிவரடியாக ஒருவர் செயல்பட்டால், அவர் மீது எந்த விதமான கிரிமினல் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படாது. மல்யுத்த வீராங்கனைகள் நாட்கணக்கிலே போராடினார்கள். பாஜகவை சார்ந்த பிரிஜ்பூஷன் என்பவர் எங்களுக்கு பாலியல் துன்புறுத்தலை கொடுத்தார் என்று போராடினார்கள். சர்வதேச பிரச்சனையாக அது மாறியது. சர்வதேச அளவிலே அது குரல் கொடுக்கப்பட்டது. என்ன ஆச்சு? அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? இல்ல. ஏன்? அவர் பாஜக காரர், மோடியின் அறிவரடி, ஆக்ஷன் கிடையாது. அப்ப என்ன, எதுக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க தெரியுமா? பாஜகவினுடைய RSS நீண்ட நெடுங்கால கனவு என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல். முதலமைச்சர்களுடைய அதிகாரங்களை பறிக்க வேண்டும், நாட்டுக்கே ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர வேண்டும், இந்து ராஷ்டிரியத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற தங்களுடைய பகல் கனவுக்காக இப்படி ஒரு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து இதன் மூலம் அமைச்சர்களை அடக்குமுறை செய்து பொய் கேசுகளை பதிவிட்டு அவர்களை விரட்டி அடித்து விடலாம், அவர்களை கலங்கப்படுத்தி விடலாம், அவர்களுடைய பதவியை பறித்து விடலாம். இதற்காகத்தான் கொண்டு வருகிறார்கள். இடி, அமலாக்கத்துறை பாஜக அரசுடைய கூலிப்படையாக வேலை செய்கிறது என்பதை உச்ச நீதிமன்றமே தன்னுடைய கண்டனத்தின் மூலமாக தெரிவித்ததா இல்லையா? 5297 வழக்குகளை இந்த அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கிறது 2014 இருந்து. அதுல வெறும் 47 பேர் மேலதான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு கொண்டு வந்திருக்குது. இந்த 47லையுமே 0.7 1% கூட கிடையாது, 3/4% விட கம்மி. அந்த அளவுக்கு தான் குற்றத்தை நிரூபித்து தண்டனையை பெற்று தந்திருக்கிறது. அப்ப என்னன்னாலும் சொல்லலாம், ஈடியை வச்சு எப்படினாலும் மிரட்டலாம், போய் வழக்க போடலாம். இதுதான் பாஜகவினுடைய செயல்பாடாக இருக்கிறது. தங்களுக்கு எதிராக பேசுகின்ற எதிர்க்கட்சியினுடைய அமைச்சர்களாக இருப்பவர்களின் மீது இதுவரை 193 பேரின் மீது பாஜக அரசு வழக்கை தொடர்ந்திருக்கிறது. அதனுடைய ஒரு உந்து சக்தியாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து இந்த சட்ட திருத்த மசோதாவின் மூலம் பொய் வழக்குகளை போட்டு அது நிரூபிக்கப்படுது படல. அது இரண்டாவது விஷயம். 30 நாள் வச்சிட்டா போதுமே,
அவர் பதவியிலிருந்து வெளியே ஆயிடுவாரே, அவருடைய பதவியை, முதலமைச்சர் பதவியை பறித்து விடலாமே. தமிழகம் போன்ற தங்களால் காலூன்ற முடியாத மாவட்டங்களிலே இது போன்ற கொள்ளைப்புறம் வழியாக புகுந்து விடலாம், தங்களுடைய இந்து ராஷ்டிரியத்தை அமைத்து விடலாம் என்கின்ற, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற கனவை நிறைவேற்றி விடலாம் என்கின்ற ஒரு கோணத்தில் இப்படியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் பாருங்க. மக்களால் வாக்களிக்கப்பட்டு ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அவருக்கு எந்த மதிப்பும் கிடையாது, மக்களுடைய வாக்குக்கு எந்த மதிப்பும் கிடையாது, அது அர்த்தமற்றது, அது நீர்த்து போக செய்யக்கூடியது என்று ஒரு கவர்னருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறாங்கன்னா, ஹிட்லர் எப்படி வாக்கு தன்னுடைய காலத்திலே, ஆட்சி காலத்திலே தேர்தலை நீர்த்து போக செய்தானோ அதே வேலையை இன்றைக்கு மோடி பார்க்கிறாரா இல்லையா? இதனால் தான் மார்க்கண்டேய கட்ஜி சொல்லுகிறார், மோடிக்கும் ஹிட்லருக்கும் பல ஒற்றுமைகள் ஒத்து போகிறது. இது ரெண்டுமே இன்றைக்கு நாட்டிலே மிகப்பெரிய பேசு பொருளா இருக்குது. ஒரு பக்கம் ஓட்டு திருட்டு, இன்னொரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் இவருடைய பதவியை பறிக்கின்ற செயல். இந்த இரண்டும் மக்கள் மத்தியிலே பேசு பொருளாக இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால பொதுவாக பாஜக அரசு மடைமாற்றம் செய்வதிலே கை தேர்ந்தவர்கள். ஒரு பிரச்சனை மக்கள் மன்றத்திலே வெடித்து தங்களுக்கு எதிரான கோபம் திரும்புகிறது என்றால் அதை எப்படி மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதை கற்றறிந்தவர்கள். இது ரெண்டும் பேசு பொருளா நாடே பற்றி எரிகிறது. லட்சக்கணக்கான மக்கள் மோடிக்கு எதிராக, பாஜக அரசுக்கு எதிராக திரண்டு நிற்கிறார்கள். உடனே என்ன செய்தார்? எங்க அம்மாவை திட்டாங்க, அழுதார் மோடி. எங்க அம்மாவை திட்டாங்க, என் அம்மாவை திட்டுவது நாட்டு மக்களோடு நாட்டு பெண்களை அவமானப்படுத்துவது. பொங்கி எழுந்தார், கண்ணீர் வடித்தார். உண்மையில் ஒருவருடைய தாயை பேசுவது அசிங்ககரமான, அவமானகரமான, அது தவறான ஒரு விஷயம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த மோடி என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? தன் தாயை பேசியவுடனே, தன் தாயை பற்றி ஒருவர் திட்டிய உடனே, என் தாயை பத்தி பேசிட்டாங்க, என் தாயை அவமானப்படுத்திட்டாங்க, ஏன் தாயை அவமானப்படுத்துறது, இந்த நாட்டு பெண்களே அவமானப்படுத்துறது இல்லையா சொல்றாருல. இவர் கடந்த காலங்களில் என்ன செஞ்சார் தெரியுமா? சோனியா காந்தி, ராகுல் காந்தியினுடைய தாயார் சோனியா காந்திய ஜெர்சி பசு அப்படின்னு கிண்டல் செஞ்சார். சோனியா காந்தி ஒரு ஜெர்சி பசு அப்படின்றார். இதை எங்க போய் சொல்றது? எவ்வளவு கொச்சையான, எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தை. அதை பயன்படுத்தி விட்டு இன்னைக்கு எங்க அம்மாவை திட்டாங்கன்னா, உங்க அம்மா மட்டும் அம்மா, ராகுல் காந்தி அம்மா அம்மா இல்லையா? அதே போல மம்தா பானர்ஜிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது தீதி ஓ தீதி கேலி செய்கிறார். சசி தரூர், காங்கிரசுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் சசி தரூர், அவருடைய மனைவி சுனந்தா என்பவரை பற்றி பேசுகின்ற பொழுது மோடி தன்னுடைய பிரச்சாரத்தில் குறிப்பிட்டார், வா கியா गर्लफ्रेंड है अपना देखे कभी है 50 crore के गर्लफ्रेंड. சசி தரூருடைய गर्लफ्रेंड பாத்தீங்களா? மனைவியை பாத்தீங்களா? 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள காதலியை பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு கொச்சையான வார்த்தை. இது யார் சொன்னது? மோடி தன்னுடைய வாயால் சசி தரூருடைய மனைவியை விமர்சித்தார். ஒரு தொகையை குறிப்பிட்டு, ஒரு அமௌண்ட்டை குறிப்பிட்டு ஒரு பெண்ணை விமர்சிப்பதை விட கீழ்த்தரமான ஒரு செயல் உண்டா? இதை மோடி கடந்த காலங்களிலே செய்தாரே. அப்போது பெண்களுக்கு எதிராக வசைபாடுவது, இந்த நாட்டின் பெண்களை களங்கப்படுத்துவது என்று இன்றைக்கு சொல்லுகின்ற விமர்சனம் எல்லாம் அப்போது எங்கே போனது? மணிப்பூரிலே பெண்கள், பிற்படுத்தப்பட்ட பெண்கள் மோசமாக நடத்தப்பட்டு, கற்பழிக்கப்பட்டு, ஊர்வலமாக நிர்வாணமாக கொண்டு செல்லப்பட்டார்களே. அன்றைக்கு ஊர் ஊராக, நாடு நாடாக சுற்றிய மோடி அவர்கள் திரும்பி பார்த்தாரா? அந்த பெண்களுக்கு ஆதரவாக நின்றாரா? பில்கிஸ் பானு அவர்கள் கடுமைய குஜராத் கலவரத்தின் பொழுது கடுமையாக பாதிக்கப்பட்டு, கற்பழிக்கப்பட்டு, உயிர் ஊசலாடி கொண்டு தப்பித்து வந்த அந்த பெண்மணி வழக்கு தொடர்ந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்தீர்களே, இனிப்பு கொடுத்து பாஜக காரர்கள், RSS காரர்கள் வரவேற்றார்களே,
அப்போது உங்களுக்கு பெண்களை மீது உள்ள அக்கறை எங்கே போனது? இதெல்லாம் நடக்குமா? வேடிக்கை பார்ப்பாராம், திரும்பி பார்க்க மாட்டாராம், பார்வையை செலுத்த மாட்டாராம். தன் அம்மாட உடனே கண்ணீர் வருது, வரும், கண்டிப்பா வரும். ஆனால் தன் தாயாரை இவர் எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் கடந்த காலங்களில். தேர்தல் வந்துட்டா அந்த அம்மாவை திரும்பியே பார்க்கறது கிடையாது. அதுக்கு முன்னாடி வரையும் தேர்தல் வந்துட்டு அந்த அம்மா பக்கத்தில் போய் நின்று ஒரு போட்டோ எடுக்க வேண்டியது. போட்டோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சொல்லியா கொடுக்கணும்? கேமரா எங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். இவர் கேமரா படம் பிடிச்சிடும். இவர் அம்மா பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ போஸ் கொடுத்துறது. பண மதிப்பிழப்பு செய்தார்கள். மக்கள் எல்லாம் கீவுல நின்று செத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனம் தலை தோங்கிய உடனே தான் தாயை கொண்டு போய் அந்த வரிசையில் நிக்க வச்சு அரசியல் செய்தார். இவரு தான் தாய்க்கு கலங்குறாரா? இது இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க ஓட் சோரி, ஓட் திருட்டு, அமைச்சர்களுக்கு எதிரான சட்ட திருத்த மசோதா, இது போன்ற பூதாகரமாக பேசப்படுகிற சர்வாதிகாரத்தின் உச்சியாக இருக்கின்ற இந்த சட்டங்களுக்கு எதிராக, வாக்கு திருட்டுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி எங்கு பார்த்தாலும் எழும்பிய உடனே தன்னுடைய தாயை வைத்து இறந்து போன பிறகு, அந்த தாயார் இறந்து போயிட்டாங்க, இறந்து போன பிறகு அவங்களை வச்சு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி இன்னைக்கு குறைச்சிருக்கிறாங்க. உண்மையிலே வரவேற்க தகுந்ததுதான். ஆனா பெரிய சாதனையாக இன்றைக்கு பேசப்படுகிறது. எங்கள் தலைவரை பார்த்தீர்களா? மோடியை பார்த்தீர்களா? ஜிஎஸ்டியை குறைத்து விட்டார். எப்படிப்பட்ட சாதனை! மக்கள் நலனிலே இவரை போன்ற அக்கறை உள்ளவர் உண்டா? சங்கிகள் வழக்கம் போல பிதட்ட ஆரம்பித்து விட்டார்கள். யாரா ஏத்துனா? கூட்டினதே உங்கால் தான்டா. அப்பெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க? நாட்டுக்காக நீ கொடுக்க மாட்டியா அப்படின்ற சங்கிகள் அப்ப என்ன சொன்னா? நாட்டுக்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நீ கொடுக்க மாட்டியா அப்படின்டா. இப்ப குறைச்ச உடனே என்ன? மக்கள் நலனுக்காக அவர் குறைச்சிட்டாரு. இது எவ்வளவு நாளே? பீகார் தேர்தல் முடிகிற வரையும் இருக்கலாம், அவ்வளவுதான். அது சொல்ல முடியாதுல்ல. இவர் என்னைக்கு எப்ப முடிவெடுப்பாரு, எதை அறிவிப்பாருன்னே தெரியாது. இவர் என்ன குறைச்சிட்டாருன்னா அதை நம்ப முடியும்? அப்ப இது எவ்வளவு நாள் பீகார் தேர்தல் வரையுமா என்னன்னு தெரியாது. அதுலயும் பார்த்தீங்கன்னா ரொட்டி, புரோட்டா இதுக்கெல்லாம் வரி விலக்கு. தோசை இட்லிக்கு 5%. இதுல இன்னொரு அரசியல் வேற சொல்லப்படுது. ஏன்னா தோசை இட்லிலாம் தமிழ்நாட்டு உணவு, அதனால் அதனுடைய வரியை இவர் விலக்கு அளிக்கவில்லை. ரொட்டி வடநாட்டு உணவு, அதற்கு விலக்கு அளித்து விட்டார். இப்படியான ஒரு கருத்தும் பேசப்படுது. அது தனி விஷயம். அப்ப மறக்கடிப்பதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கு பல அரசியல் தந்திரங்களை, நரி தந்திரங்களை இந்த பாஜக அரசு, மோடி அரசு கையில் எடுத்திருக்கிறது. இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் மடைமாற்றம் செய்த உடனே, ஜிஎஸ்டியை குறைத்த உடனே, தாய் சென்டிமெண்ட் கொண்டு வந்த உடனே மக்கள் தன்னுடைய ஜனநாயக உரிமையாக இருக்கிற வாக்கு திருட்டை மறந்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பாசிச சக்திகள் ஜனநாயகத்துக்கு எதிராக, இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக போரை பிரகடனம் செய்து விட்டார்கள். இந்திய மக்கள் எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்வார்கள். இந்திய மக்கள் விலையேற்றத்தை சகித்துக் கொண்டு இருந்து விட்டார்கள். ஜிஎஸ்டியினால் விலை உயர்ந்ததை இதனால் வரை பொறுத்துக் கொண்டிருந்து விட்டார்கள். ஆனால் ஜனநாயகத்தின் முதல் படியாக இருக்கிற வாக்குரிமையை, தனக்கென்று இருக்கக்கூடிய ஒற்றை உரிமையை பறிக்கின்ற தேர்தல் ஆணையத்தின் மீது கை வைக்கின்ற செயலை, தேர்தலை நீர்த்து போகக்கூடிய செயலை, கள்ள வாக்குகளை, கள்ள தேர்தலை என்றைக்கும் இந்திய மக்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள். ஆங்கிலேயன் தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய பொழுது, தன்னை ஆட்சி செய்ய அவன் முனைந்த பொழுது, ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது இந்திய மக்கள் வெகுண்டெழுந்து, ஒரு பக்கம் திப்பு சுல்தான், இன்னொரு பக்கம் மருதநாயகம், ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க களம் கண்டு விரட்டி அடித்தார்கள். அவர்களுடைய வாரிசுகளாக, திப்புவின் வாரிசுகளாக, மருதநாயகத்தின் வாரிசுகளாக இந்திய மக்கள் இந்த ஆரிய படையை விரட்டி அடிக்க தயங்க மாட்டார்கள். அப்ப மறக்க மாட்டோம். இந்த வாக்கு திருட்டம் மறக்கடிக்க என்ன முயற்சி செஞ்சாலும் இன்னைக்கு மக்கள் மறக்கவில்லை. பீகாரிலே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு விட்டார்கள். ஒவ்வொரு மாநிலமும் இனிமேல் வெடிக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மக்கள் களத்திலே இறங்குவார்கள். ஹிட்லரை பார்த்தோம், முசோலினியை பார்த்தோம்.
இந்த சர்வாதிகாரிகள் பாசிச சக்திகளுடைய முடிவு என்ன ஆனது? மக்கள் புரட்சியை தாங்க முடியாமல் முசோலினி மக்களால் பிடிக்கப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டு மக்கள் முன்னிலையிலே தூக்கில் ஏற்றப்பட்டு களிமரத்திலே ஏற்றப்பட்டார். இன்னொரு பக்கம் ஹிட்லர் மக்களுக்கு பயந்து சைனைடு உண்டு தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டான். இதுதான் சர்வாதிகாரிகளுடைய பாசிச சக்திகளுடைய முடிவாக இருந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்திலே பாசிச சக்திகள் தன்னுடைய பாசிசத்தை தொடரும் என்றால், சர்வாதிகாரத்தை தொடரும் என்றால், இந்திய மக்கள் அந்த பாசிசத்துக்கு முடிவுரையை எழுதுவார்கள். அந்த காலம் வெகு தொலைவிலே இல்லை என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்